ஏற்கனவே 30,000 தொழிலாளிகள் உறுப்பினர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே இன்றைய மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த மாநாட்டில் 2 கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது. முதல் கோரிக்கை ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம், இன்னொரு கோரிக்கை தொழிலாளிக்கு நிர்வாகத்தின் பங்கு. இந்த 2 கோரிக்கையை வைத்த போது அப்போது இந்த வாரிய தலைவர் இந்த விபி அப்பாவை ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சார். நம்ம அதுல எழுதிருக்காரு, இந்த 2 கோரிக்கையுமே நீங்க வெற்றி பெற்றால் உங்களுக்கு மட்டும் நல்லதல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் நல்லது, உந்து சக்தியாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் ஒரு மின்சார வாரிய வளர்ச்சிக்காக ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என்று கோரிக்கை வைத்த நாம் இன்று ஓய்வு பெற்று இருக்கிறோம். ஓய்வு பெற்று ஆஞ்சி ஓஞ்சி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஓய்வூதியங்கள் என்ற சலுகைகள் இருக்கு. அதில் சில நீக்கு போக்கு இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாகும். எதையுமே நம்ம உணரல. இன்னும் கேட்டால் அரசு ஊழியர்களுக்காவது அன்னைக்கே பென்ஷன் வாங்குறதுன்னா நம்ம அன்னைக்கே பென்ஷன் வாங்கி வாரியத்திலிருந்து மேடம் தான் வாங்கினோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிறது 2003 மின்சார சட்டம் வந்த பிறகு, தனியா 3 கார்பரேஷனா பிரிச்ச பிறகு எங்களுடைய ஓய்வூதியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அன்றைக்கு தொழிலினுடைய பாதுகாப்புக்காக டிமாண்ட் வைத்தோம். அப்போ டிமாண்ட் வைத்த நாம் ஓய்வு பெற்ற பிறகு இப்ப மறுபடியும் ஒரு பிறகும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கார்பரேஷன் ஆனாலும் நமக்கு ஓய்வூதியம் பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய தலையாய கோரிக்கை. மீது என்ன இருக்கக்கூடிய நீங்க பென்ஷன் வர்ற அமைச்சர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. நம்ம விட அவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் என்பது ரொம்ப அதிகம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த ஆட்சிக்கு இன்ட்ரெஸ்ட் வரையும், அது குறிப்பா நம்முடைய அமைச்சருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் வரையும். அது ஒரு துணை டிமாண்டா 2 டிமாண்டா உங்கள் கோரிக்கை 2 கோரிக்கையை உங்கள் முன்னே சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். 1/1/2007 மின்சார வாரியம் பொன்விழா கொண்டாடியது. அந்த பொன்விழா கொண்டாட்டத்தின் போது எல்லோருக்குமே ஓராண்டு ஊதிய உயர்வு கொடுத்தாருன்னு பணியிருப்பவர்களுக்கு ரிட்டையர் ஆகிட்டவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுல ஒண்ணு அதான் கொடுக்க முடியும், வரவேற்கிறோம். ஆனா 30/6/2007 அன்னைக்கு 24 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ரிட்டையர் ஆகிட்டாங்கிறதுனால ஒரு 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. அதை துடைத்து கொடுத்தால் நிவர்த்தி செய்தால் நல்லதாக இருக்கும். அதே அன்றைக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். 73 25/1/73க்கு தொழிலாளிக்கு நிர்வாகத்தின் பங்கு வேண்டும் என்று சொன்னோம். அதுக்கு பிறகுதான் அபெக்ஸ் கமிட்டி வந்தது, யூனிட் லெவல் ஜாயிண்ட் கமிட்டி வந்தது. பங்கு என்பதும் அவரை கலந்து ஆலோசிப்பது என்பதும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையிலே மின்சார வாரியத்தை இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அங்கு இங்க ஏதாவது புதுசு இருக்கணும், ஆனா நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்முடைய ஓய்வூதியத்திற்கு ஓய்வூதியத்தினுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இது சென்ட்ரலைஸ்டு ப்ராப்ளம். 157 நோக்கரோட 800 அண்ணா சாலையெல்லாம் தீர்க்க வேண்டிய ப்ராப்ளமா இருக்கு. ஆகவே இதை களைவதற்காக ஓய்வு பெற்ற அமைப்புகளை கொண்ட ஒரு குழு வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய 2 துணை கோரிக்கை. ஆனால் பிரதான கோரிக்கை இந்த தொழில்நிலை பாடுபட்டு தமிழ்நாட்டினுடைய உந்து சக்திக்கு உதவிய நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு 2003 மின்சார சட்டம் வந்ததன் காரணமாக, கார்பரேஷனாக பிரிக்கப்படுவதன் காரணமாக எங்களுடைய ஓய்வூதியத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த தமிழக அரசும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பேசுகிறார்.
தமிழ்நாடு மின்சார ஓய்வு பெற்ற தொழிலாளர் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்றுள்ள முதலாவது தமிழ் மாநில மாநாட்டினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சி மணியன் அவர்களே, ராஜாராம் அவர்களே, ராஜசேகரன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ராமமூர்த்தி அவர்களே, மாநாட்டு துவக்க நிகழ்த்திய ராமச்சந்திரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய சுப்பராயன் அவர்களே, ஞானசேகரன் அவர்களே, சிவபுண்ணியம் அவர்களே, கனி பூமன்றம் அவர்களே, இந்திராணி ராஜதுரை அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சுடலை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற மின்சார தொழிலாளர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் முதல் முறையாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய அசோசியேஷன் சார்பில் ஒரு முதல் மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு 10:30 மணிக்கே என்னை வர வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். எப்பொழுதும் நான் மாநாடு இருக்கின்றால் 4 மணிக்கு தான் போவது வழக்கம். என்னை கேட்காமலேயே அவர்கள் நேரத்தை போட்டு விளம்பரங்கள் செய்துவிட்ட காரணத்தினாலே வீட்டுக்கு போகின்ற நேரத்தில் தான் நமக்கு நேரம் இருக்கிறது. சாப்பாடு வேண்டுமானால் கூட நிதானமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய மாநாட்டுக்கு செல்வது அவசியம் என்று நினைத்தான் இப்போது நான் இந்த மாநாட்டில் கலந்துகொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இந்த மாநாட்டில் 20 தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இந்த 20 தீர்மானங்களில் 1-2 தவிர மற்றதையெல்லாம் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன். பொன்விழா கொண்டாடிய போது ஒரு 1000 ரூபாய் என்று நாம் கொடுத்தோம். அதற்கு பதிலாக 5வது தீர்மானத்தில் ஓய்வு பெற்றதன் காரணமாக அவர்களுக்கு ஓராண்டு உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது, ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குவதாக உள்ளது. எனவே அவர்களுக்கும் பொன்விழா காலத்திற்கான ஓராண்டு உயர்வை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். பொன்விழா ஆண்டு முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. மறுபடியும் அந்த பழைய கணக்குகளை பார்க்க சொன்னால் அது மறுபடியும் சுற்றி வருவதை தவிர அது ஒரு முடிவுக்கு வராது. ஆகவே நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால் 20 தீர்மானங்களிலே அந்த தீர்மானத்தை நாம் கைவிட்டு விடுவோம். மீதி இருக்கக்கூடிய 19 தீர்மானங்களிலே 20வது தீர்மானம் 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்து பணியின் போதோ அல்லது இயற்கையாகவோ ஒரு சிலர் இறந்துள்ளனர். அவர்களின் வாரிசுகள் ஓய்வூதியமற்ற நிலை உள்ளது. அப்படிப்பட்டவருக்கு கருணை அடிப்படையில் கருணை தொகை வழங்க வாரியம் உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருக்கிறீர்கள். 2003 முடிஞ்சு இப்போதான் 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் வேலையில சேர்ந்து அதுக்குள்ள அவர் இறந்து போய் அவருக்கு மறுபடியும் ஒரு பென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் எந்த சட்டத்தின்படி கொடுப்பது என்பது நண்பர்கள் விளக்குவார்களானால் அதை பற்றி நாம் பரிசீலிக்கலாம். எதுவும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாம் சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஆக 20வது தீர்மானம் 5வது தீர்மானத்தை தவிர மீறி இருக்கக்கூடிய 18 தீர்மானங்களிலே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட வேண்டியவை. அதிலேயும் 1வது தீர்மானம் தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு இல்லாமல் மாற்றப்பட்ட போது என்று ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து மின்சார வாரிய தொழிலாளர்களுக்கும் மின்சார வாரியத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்மானம் இருக்கிறதே, இதெல்லாம் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய தீர்மானம். ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் வந்து 18 தீர்மானங்களை படைத்து
உடனே அந்த 18 தீர்மானங்களை நாளைக்கே நிறைவேற்றி விடுவோம் என்று நான் சொன்னால் அதை நீங்களும் நம்பக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. இந்த 18 தீர்மானங்கள் நியாயமான தீர்மானங்கள். அதை எப்படி அமல்படுத்துவது என்பதைத்தான் நாம் பரிசீலிக்க வேண்டும். இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் ஒரு 3 பேர் இன்னெல்லாம் இந்த 18 தீர்மானங்களை பற்றி விவாதிப்பதற்காக நாங்கள் வாரியத்திற்கு வருகிறோம் அல்லது அரசாங்கத்திற்கு வருகிறோம். வாரியத்திலே வந்தால் கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. வாரிய தலைவர்கள் ஒத்துக்கொள்வார், ஆனால் நிதித்துறை செயலாளர் ஒத்துக்கொள்ள மாட்டார். எனவே இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் போட்டியிலே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய நிதித்துறை செயலாளர்களோடும் மின்வாரிய அதிகாரிகளோடும் நீங்களும் உட்கார்ந்து பேசி 18 தீர்மானங்களிலே எந்த அளவுக்கு எது உடனடியாக நிறைவேற்ற முடியும், எது ஒரு 6 மாதத்திற்குள்ளாக நிறைவேற்ற முடியும், எது ஓராண்டிற்குள்ளாக நிறைவேற்ற முடியும் என்று 3 பிரிவாக பிரித்து உடனடியாக நிறைவேற்றக்கூடியவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எனவே நிதித்துறை செயலாளர்களை கலந்து பேசி அவருடைய துறை அதிகாரிகளை யாரிடத்தில் விவாதிப்பது என்று கேட்டு அவரை நான் நேரம் ஒதுக்கி தருகிறேன். நம்முடைய மின்வாரிய தலைவரிடத்திலேயும் சொல்லி மின்சார வாரியத்தின் சார்பிலே யாரிடத்தில் பேசுவது என்று நேரம் ஒதுக்கி முதலில் மின்சார வாரிய இலாகா அதிகாரிகளோடு பேசிவிட்டு, ஏனென்றால் இவர்களுக்கும் உங்களுக்கும் குழப்பம் வரக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக போனால் தான் நிதித்துறை செயலாளர்கள் போய் பேசும்போது அவர்களை உங்களாலே கன்வின்ஸ் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு கொஞ்சம் 10-15 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டிக்கு வருவீர்களானால் மின்வாரிய தலைவரையும் அழைத்து நிதித்துறை செயலாளரை அழைத்து அவர்கள் இருவரையும் உட்கார வைத்துக் கொண்டு உங்களுடைய பிரதிநிதிகளையும் வைத்து பேசி இந்த 18 தீர்மானங்களில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து படிப்படியாக அவர்களுக்கு அமல்படுத்துங்கள் என்று நான் தெரிவிக்க இருக்கின்றேன். செல்லுங்கள், ஏனென்றால் வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான நாள் என்பதை நான் அறிவேன். நமக்கு 80 வயதாகிவிட்டது, நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்று எண்ணக்கூடிய வயது இது. ஏனென்றால் எனக்கு 73 வயது. 73 வயதிலேயே எனக்கே கூட சில நேரங்களில் அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டு. எனவே உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் கவலைப்படாமல், நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் வைத்த கோரிக்கையை நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால், அதே குறிப்பாக தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நிறைவேறாவிட்டால் வேறு எந்த ஆட்சி காலத்திலேயும் இது நிறைவேறாது. ஆகவே அவர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்க்கலாம். அதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சுடரை நன்றி கூறுவார். தமிழ்நாடு மின்சார ஓய்வு பெற்ற தொழிலாளர் அசோசியேஷனுடைய மாநில முதல் மாநாடு இனிதே நடந்து